நம்ம சிக்கனமாக வாழ்ந்து பொருளாதாரத்தை சேமித்து வைக்கணும், அது நல்லதுங்கிற அடிப்படையில் நாம் சேமிக்கிறதுக்காக வேண்டி தபால் நிலையத்தில் அல்லது சிறு சேமிப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வங்கிகளில் போய் நம்ம கணக்கு ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி கணக்கு ஆரம்பிக்கும் பொழுது அவங்க அதுக்கு வட்டி தர்றாங்க. ஆனால் நம்ம வட்டிக்காக வேண்டி அதில் போடலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம நோக்கம் வட்டி அல்ல, நம்ம சேமிப்பு தான் கொண்டு வைக்கிறோம், அவங்க நமக்காக வட்டி போடுறாங்க, அப்போ அந்த வட்டி வாங்கலாமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. அதாவது வட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா விளங்கிக்கிறேன்னு, இஸ்லாத்தில் சில குற்றங்கள் ரொம்ப பயங்கரமான குற்றங்களாக இருக்குது. அந்த குற்றம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கோ அவ்வளோ தொலைவில் நிற்கணுங்க. இப்படி சின்ன குற்றமாக இருக்குன்னு வைங்களேன், இப்படி நின்றுக்கலாம். பெரிய குற்றம்னா அவ்வளோ தூரம் நிற்கணும். சின்ன குற்றம்னா அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கலாம். பெரிய குற்றம்னு வைங்க, பாரதூரமான நம்மளே என்ன செய்வோம், ஒரு சாப்பாடு இருக்கிறது, இந்த சாப்பாடு ஒன்றுமே செய்யாதுன்னா பக்கத்தில் வச்சுக்கிடுவோம். இதை சாப்பிட்டா வயிற்று லேசாக பரட்டும், இது வாய் உண்டா கொஞ்சம் தூரத்தில் வச்சுக்கிடுவோம். இதை திண்டா செத்து போயிடுவோம்னா எவ்வளோ தூரத்தில் வைப்போம்? அப்போ செத்து போகிற உணவை எங்கேயும் வச்சுருவோமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி மார்க்கத்திலையும் பாவங்கள் நிரந்தர நரகத்தில் கொண்டு தள்ளக்கூடிய பாவம்னு சிலது இருக்குதுங்க. அந்த பாவத்தை நம்ம செஞ்சால் நரகத்துக்கு போனால் நரகமே தான். சில பாவங்கள் இருக்கிறது, அல்ல மன்னிக்கலைன்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு நரகத்தில் போட்டு போடா சுருக்கத்துன்னு அனுப்பி விட்ருவான். அப்படி பாவங்கள் இருக்கிறது. நிரந்தர நரகத்துக்கு போகிற பாவம் எது? அல்லாவுக்கு ஈக்குவலாக ஒரு ஆளை வச்சிங்கன்னு வைங்க. அல்லாவும் நான் ஒரு ஆண்டவன் ஒன்று, நான் ஒரு ஆண்டவரை மைதின் ஆண்டவர் ரெண்டா முடிஞ்சு வச்சுக்காத. அல்லாவுக்கு சமமாக்கிட்டோமா அது நிரந்தரமாக பர்மனெண்ட்டாக நரகத்துக்கு போயிடுவான். அதே மாதிரி ஒரு மனுஷனை கொலை பண்ணுறோம், இதுவும் பெரிய பாவம். கொலை செஞ்சால் நிரந்தர நரகம். அல்லாஹ் குர்ஆன்ல இதெல்லாம் நானா சொல்லலை. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான் அப்படின்னு குர்ஆன்ல வசனம் இருக்கிறது. ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கிறது. அப்போ அந்த அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக அல்லாஹ்வுக்கு சமமாக ஒரு ஆளை நம்ம கருதணும்னு சொன்னால் அதுக்கு மன்னிப்பே கிடையாது. அதுக்கு நிரந்தர நரகம் தான். உலகத்தில் வாழும்போது திருந்திக்கிட்டா மன்னிப்பு இருக்குது. அந்த நம்பிக்கையில் மூத்தா போனோன்னு வைங்க, நரகத்துக்கு போனால் நரகமே தான், திருப்பி சொர்க்கத்துக்கு வர இயலாது. அதே மாதிரி ஒரு ஆளை கொலை பண்ணுறோம், கொலைக்கு நம்ம பயப்படணும். எவ்வளோ கோபம் வந்தாலும் எவ்வளோ ஆத்திரம் வந்தாலும் கொலை செஞ்சிடக்கூடாது. ஏன்? ஒமை யக்துல் மூமினன் முதாமிதன் ஜஸாவுஹு ஜஹன்னமு காலிதன் ஃபீஹா, யார் ஒருத்தன் ஒரு முஃமினை கொலை செய்கிறானோ அவனுக்கு கூலி நரகம்தான் கிடைக்கும். காலிதன் ஃபீஹா, அதில் என்றென்றும் இருப்பான். என்றென்றும் இருப்பான் பயங்கரமான பாவம். கொலை செஞ்சிட்டோம், நம்ம தொழுதாலும் நோன்பு வச்சாலும் என்ன வணக்கம் செஞ்சாலும் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. முஸ்லீமா இருக்கிற நன்மையே கிடையாது. நீங்கள் முஸ்லீமா இல்லாமல் போயிடலாம் கொலை செஞ்சிட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு உள்ள பயங்கரமான குற்றம். அதே மாதிரி வட்டியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பர்மனன்ட் நரகம்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒமன் ஜாஹு மௌஇதத்து மிர் ரப்பிஹி ஃபன்தஹா ஃபலஹு மா ஸலஃப், யார் ஒருத்தனுக்கு இந்த போதனை அறிவுரை தெரிஞ்ச பிறகு விலகி கொண்டானோ அவனுக்கு கடந்த காலத்தில் வாங்கின வட்டி ஓகே வச்சுட்டு போ, தெரியாமல் வாங்கிட்டியா இன்னைக்கு தான் திருந்துறியா அதை விட்டுருவோம். ஒமன் தப்புன்னு தெரிஞ்ச பிறகு இனிமேல் நீ செய்வாயானால் உலாயிக்க அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் நரகவாசிகள் அதில் என்றென்றும் இருப்பார்கள் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். வட்டியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அதனுடைய பயங்கரம் தெரியல, வாங்கிட்டீங்க, வட்டியை தொழிலாக கூட வச்சிருந்தீங்க, இப்போ திருந்தலாம், யாரெல்லாம் நான் தெரியாமல் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீர்களே, ஆனால் இது வரைக்கும் உள்ளது ஓகே. இந்த நிமிடத்திலிருந்து என்ன செய்யக்கூடாது, வட்டி பக்கம் நெருங்கக்கூடாது. அப்போ வட்டி என்பது பாரதூரமான பயங்கரமான நிரந்தரமாக நம்மை நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு பாவம். இந்த வட்டிக்கு அப்புறம் நம்ம தொழுதால் தொழுகைக்கு நன்மை இல்லை, வட்டிக்கு அப்புறம் நோன்பு வைச்சால் நோன்புக்கு நன்மை இல்லை, வட்டி வாங்கி கொண்டு ஜக்காத்து கொடுத்தால் ஜக்காத்துக்கு நன்மை இல்லை, சொர்க்கத்துக்கு போக இயலாது. இந்த தீனில் இருக்கிறது எதுக்காக நம்ம இருக்கிறோம்? சொர்க்கத்துக்காக தானே இருக்கிறோம். இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தில் இருக்கிறது எதுக்கு? சொர்க்கத்தை அடைகிறதுக்கு தான். அது கிடைக்காது. அப்போ இஸ்லாத்தில் இருந்து புண்ணியம் இல்லை. அவ்வளோ பெரிய பாவம் எது? வட்டி. இந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரணத்தினாலையும் நம்ம அதில் வளையவே கூடாது. நம்ம பார்வையில் சின்னதாக தெரியலாம், வட்டி என்ன பெரிய விஷயம், விரும்பித்தானே தர்றாங்க, லஞ்சமும் விரும்பித்தான் தருவோம், வாங்க முடியுமா? விரும்பி தருவதனாலெல்லாம் மார்க்கத்தில் என்ன செய்யாது, அனுமதிக்கப்படாது, கூடாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் கிடையாது. எஸ்ண்டா எஸ், நோண்டானோ. அப்போ இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வட்டி பாரதூரமான பயங்கரமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்ன செய்வாங்க,
ஒரு தடை செய்யப்பட்டதை எல்லாம் வேற ஒரு பெயரை சூட்டி கொண்டு ஹலாலாக்கி கொள்வார்கள். எஸ்தஹில்லூனல் ஹம்ர பிகைரி இஸ்மிஹா, மதுபானத்துக்கு வேற ஒரு பெயரை சூட்டி அதை ஹலாலாக்குவார்கள். பீர் என்பார்கள், ஒயின் என்பார்கள். சாராயம் கல்லுன்னு சொல்லாம ஒயின், விஸ்கி, ரம்மு, ஜின்னு பேரை போட்டு இதை குடிக்கலான்றாங்க. அப்ப பேரை மாத்திக்கிட்டு குடிக்க ஆரம்பிப்பாங்க என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அதனால வட்டிங்கிறது பயங்கர குற்றம்னு நீங்க விளங்கி கொள்ளணும். அதனால நீங்க சேவிங் பண்றீங்களா, அதாவது இப்போ பொருளை காசை சேர்த்து வைக்கிறீங்களா, சிறு சேமிப்புல போடுறீங்களா, போடுவது தப்பு கிடையாது. என்ன செய்யணும், நாங்க இதுல போடுறோம், எங்களுக்கு வட்டி வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்துடணும். எழுதி கொடுத்து வட்டி வாங்காட்டி உன்னை சுட்டு போடுவானா? முடியாது. வட்டி வாங்க கொண்டு விடுவான்னு சொல்லுவானா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க என்ன செய்யலாம், நீங்க எவ்வளவு போட்டியெல்லாம் ஒத்துக்கலன்னு வைங்க, எவ்வளவு போட்டியில எடுத்துட்டு விட்டுற வேண்டியதானே. நீங்க 10,000 ரூபாய் போட்டிருக்கிறீங்க, 11,000 ரூபாய் அவன் சொல்றான், ஏன் 10,000 ரூபாய் கொடு, மீதி இருக்க நீ என்ன தொலைஞ்சிட்டு போட்டு வந்துருங்க. நம்ம காசு அது, நம்ம காசு 10,000 ரூபாய் நம்ம காசு, நம்ம எந்த காசை கொடுத்தோமோ அது நம்ம காசு. அதுக்கு அவன் போட்ட கணக்கு யார் காசு இல்லை, நம்ம காசு இல்லை. அதனால சேமிப்புக்காக நீங்கள் போட்டீர்களே. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, எப்படி அது வாங்கி வேற காரியத்தை செஞ்சு கொடுத்துடலாம், அப்ப திருடி நன்மை செய்யலாமா, திருடி தர்மம் செய்யலாமா? அப்ப திருடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, திருடி நன்மை செய்யலாமான்னு எப்படி செய்யக்கூடிய? திருடி நன்மை செஞ்சா செல்லுமா? வாங்கக்கூடாதுன்னு வாங்கக்கூடாது. நீ வாங்கிட்டேன்னா என்ன வாங்கினேன், ஏன் வாங்கினேங்கிற கொஸ்டின் அங்கே நிற்கும். நான் வாங்கி வச்சுக்கிறலையான்னா அது தனி விஷயம். நீ வாங்கினியா இல்லையா, உன்னை வாங்கக்கூடாதுல அப்படி நல்லா கேட்பானா இல்லையா? அப்போ வாங்கக்கூடாது என்று ஒரு விஷயம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குமே, ஆனால் அதை வாங்கவே கூடாது. ஆனால் வட்டி எவ்வளோ பயங்கரமான விஷயங்கிற இன்னைக்கு உலக பொருளாதாரம் ஆட்டி படைக்கு. சின்ன விஷயம் இல்லை, வட்டியுடைய பொருளாதாரத்தினால உலகமே தடம்புரன் நிற்கிது. இன்னைக்கு வட்டியை வச்சு அந்த விபரீதம் தெரியல. இன்னைக்கு என்ன ஆகுது, பல லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளில் வேலை வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாங்க, வட்டியை பேசாக வைத்த இந்த பொருளாதாரத்தினால தான், அமெரிக்காவுடைய வட்டி தொழிலினால தான் உலக பொருளாதாரமே இப்படி செழிப்பு மாதிரி காட்டிட்டு இருந்துச்சு. கடைசியில் பொசுக்குன்னு போச்சா, வட்டி கட்ட முடியல, எல்லாருக்கும் எல்லாம் திவாலாகிட்டு இருக்கிறாங்களா. ஆனானப்பட்ட அமெரிக்காவை ஆட்டங்கானதுல நம்மள ஏமாத்துறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு பயங்கர, அதுக்குள்ள போனா ஒரு டீப்பான ஒரு விஷயமா போயிடும். வட்டியில என்ன செய்யக்கூடாது, நம்ம எக்காரணம் ஒன்று சேமிச்சு வைக்கலாம். பேங்க்ல கணக்கு வைங்க, சேவிங் அக்கௌண்ட்ல போடுங்க. ஏன்னா வீட்டில் பாதுகாப்பாக வைக்க முடியாது. வீட்டில் பாதுகாப்பாக வச்சா என்ன செய்யணும், நம்ம மனிதனுடைய சுபாவம் என்ன, வீட்டில் இருந்து செலவழிக்க சொல்லும், விளங்குதா? சேமிக்கன்னு வச்சா கூட ஒரு வயிற்று வலினா எடுத்துருவோம், ஒரு தலைவலினா எடுத்துருவோம், அந்த மாதிரி எடுக்க தூண்டிடும். அதனால ஓகே, சேமிக்கிறோன்னு தப்பு கிடையாது. உண்டியலில் போட்ட வச்சா கூட உடைச்சிருவோம். அதனால நம்ம திடீர்னு எடுக்க முடியாத அளவில் இருந்தால் தான் என்ன இருப்போம், நம்மளும் சேமிப்போம் அப்படின்னு நம்ம பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு அது மாதிரி சேமித்தோமையானால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. வட்டி வாங்க மாட்டோம்னு எழுதி கொடுத்துருங்க. வாங்கி தான் ஆகணும்ல, நீ சொல்லிட்டு கடற எனக்கு அசலை மட்டும் கொடுறாண்டு கணக்கு க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் போட்ட பணத்தை எடுத்துகிட்டு வந்துருங்க. மிச்சம் உள்ளது என்ன செஞ்சு நமக்கு நம்ம காசு. அது இஸ்லாமிய பார்வையில் நம்ம போட்டதான் நம்முடைய காசு. நம்ம போடாத காசு அவனா சேர்த்து வச்சுதான் நம்ம காசு இல்லை. அவனா விரும்பி தந்தா கூட நம்ம வாங்க முடியாது. விரும்பி தர்றாங்க என்ற காரணத்தினால் ஹராம் என்ன செய்யாது, ஹலாலாக. ஆகவே ஹராம்னா ஹராம் தான், விரும்பி தந்தால் ஹராம் தான், வற்புறுத்தி வாங்கினாலும் ஹராம் தான். அந்த மாதிரி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வட்டியின் பக்கம் எந்த காலத்தில் நீங்க சாரக்கூடாது. இஸ்லாமுக்கு ஒரு பொருளியல் என்கிற தலைப்புல உங்களுக்கு ரமலான் மாசம் முழுசு அந்த பொருளாதாரத்தை பத்தி உங்களுக்கு பேசியிருக்கிறோம். அது 3 டிவிடிகள் 27 மணி நேரம் ஓடக்கூடியது, மொத்தமே